முதற் பலன் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு எல்லாரும் செலுத்துறவங்க இருப்பீங்க, ஆனா தாமதிக்கிறீங்க. முதல் பலன் அவரை மகிமைப்படுத்துறீங்க. முதல் பலனை கொண்டு கொடுக்கறதுல தாமதிச்சிங்கன்னா அது மகிமை இல்லை. நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் அவ இப்ப திருப்பூர்ல ஹைஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறா. அவ எனக்கு போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க ஆண்டவர் பேசினதெல்லாம் 2 பேருமே நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். எனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பேசினா, உனக்கு என்ன பேசினா, நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அவ ஒரு விஷயம் சொன்னா, சார் நான் ஒரு காரியம் செய்தேன், சம்பளம் வந்தவுடனே அதை அப்படியே கொண்டு போய் எடுத்து அந்த தசம பாகத்தை எடுத்து நான் பிரித்து வைத்து ஒரு தனியாக எடுத்துருவேன். அதை எடுத்த பின்பு அதை எந்தெந்த ஊழியத்துக்கு தேவன் கொடுக்க சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு நான் அதை கொஞ்சம் எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறது வழக்கம். அதே போலாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்ச பணத்தை நான் கொடுக்கல. வெள்ளிக்கிழமை ஏதோ வந்தது, அந்த பணத்தில் கொஞ்சம் எடுக்க வேண்டிய தேவை வந்தது. நான் அதை கொஞ்சம் எடுத்து என்ன செய்யிட்டேன், பயன்படுத்திட்டேன். திங்கக்கிழமை போஸ்ட் ஆஃபீஸ் திறந்தோடனே எனக்கு தான் பணம் அங்கே அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை எடுத்து எங்கே வச்சிடலாம், இந்த பணத்தில் தசம பாகத்தில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை எடுத்துட்டேன். சனிக்கிழமை நான் டோனாவரில் ஜெபம் பண்ண போனேன். நான் போய் முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர் சொன்னார் திருடி அப்படின்னாரு. உடனே 3D படம் நினைச்சுறாங்க, திருடி களவாணி அப்படின்னாரு. அதை ஒரு ட்ரிப்பு சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு 3 முறை இந்த கோர்ட்டில் கூப்பிட்ட மாதிரி திருடி களவாணி களவாணின்னாரு. எனக்கு மட்டும் தான் தெரியும் எதை களவாண்டுன்னு. அதான் சொல்றேன், தாமதிக்காத. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருடுனா அது திருடி.